இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மட்டும் கோயிலுக்கு தனியா வந்தியா? ஆமா மேடம், தனியா தான் வந்த மேடம். தாலிய பறிச்சுட்டு போனதுனால என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு பயமா இருக்கு மேடம். ஏன் தேவையில்லாம பயப்படுற? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. இல்ல மேடம், இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு மேடம். தாலி இல்லாம நான் வீட்டுக்கு போகவே முடியாது மேடம். அழாதம்மா. இந்த சம்பவம் எங்க எப்ப நடந்துச்சுன்னு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம், நான் சாமி கும்பிட்டுட்டு வரப்போ ரொம்ப கூட்டமா இருந்துச்சு மேடம். அப்போ திடீர்னு என் பின்பக்க கழுத்த யாரோ அறுத்த மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பி பார்த்தேன், சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்ல மேடம். அப்புறம் தான் என் கழுத்தை பார்த்தேன், தாலிய காணும் மேடம். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அந்த கூட்டத்திலே இதை செஞ்சது யாரா இருக்கும்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன். ஆனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல மேடம். ஒரு ஐஸ் கொடுங்க. அம்மா சாக்லேட் ஐஸ். இருடா. இந்தாப்பா ஐஸ். என்ன ஐஸ்பா வேணும்? சாக்கோபார். இந்தாப்பா அப்படி. காசு அப்புறம் தரேனா? என்ன ஐஸ் மேடம் வேணும்? இப்ப என்ன எதுக்கு மேடம் அடிச்சீங்க? நான் பாட்டுக்கு என் வியாபாரத்தை தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. தேவையில்லாம எதுக்கு அடிச்சீங்க? டேய், உன்னை காரணத்தோட தாண்டா அடிச்சேன். தாலி எடுறா. தாலியா? எந்த தாலியை கேக்குறீங்க? என்கிட்ட வந்து திடீர்னு தாலியை கேக்குறீங்க? நீங்க நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. ஒழுங்கா வியாபாரத்தை கெடுக்காம நீங்க போங்க. நடிக்காதடா. அந்த பொண்ணோட தாலி உன்கிட்ட தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா தாலியை கொடுத்துற. என்ன மேடம் விளையாடுறீங்களா? என்ன பார்த்தா திருட மாதிரியா தெரியுது? நான் பாட்டுக்கு ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன என்னமோ குற்றவாளி மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இப்ப தாலிய மரியாதையை கொடுக்க போறியா இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு லாடம் கட்டவா? மேடம் மேடம் வேணாம் மேடம், அடிக்காதீங்க மேடம். நான் தந்துறேன் மேடம். நான் தாலியை தந்துறேன் மேடம். இந்தாங்க மேடம். ராஸ்கல், தப்பு பண்ணிட்டு இல்ல நான் சாதிக்கிறேன். இனிமே நான் உன்னை இங்க பார்க்கவே கூடாது. வண்டி எடுத்துட்டு ஓடி போயிடு, இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன். சாரி மேடம், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். போடா இங்க இருந்து. சாரி மேடம். ரொம்ப நன்றி மேடம். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இனிமேலாச்சும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இந்த பொண்ணு கழுத்துல சாயம் ஒட்டி இருக்கு. அதே சாயம் அந்த ஐஸ் வைக்கிறவன் கையிலயும் இருந்துச்சு. சோ சிம்பிள் கேஸ், தட்ஸ் ஆல். பிரில்லியன்ட். அம்மாடி, இந்த தாலியை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு நல்லா கும்பிட்டுட்டு கழுத்துல போட்டுக்கோ. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா, அப்படியே பண்றேன். ரொம்ப நன்றி மேடம், நான் வரேன். அம்மாடி ரேவதி, இவங்க யாருன்னு சொல்லலையேம்மா. அப்படியே போலீஸ்காரங்க மாதிரி போய் தாலியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்களே. பாட்டி, இவங்க போலீஸ் தான். அப்படியா? என்ன கண்ணு சொல்ற? இவங்க பேரு கௌசல்யா. கார்த்திக் காலேஜ்ல தான் அவருக்கு முன்ன படிச்சிருக்காங்க. கார்த்தி தான் போன் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு பாதுகாப்பா இருக்க வர சொல்லிருக்காரு. இவங்க தான் எங்களோட பாட்டி. வணக்கம்மா. வணக்கம்மா.
என் பேரன் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வான். அவன் பாரு உங்களை கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்லியிருக்கிறான். நீங்க வந்ததுனாலதான் அந்த பொண்ணோட தாலி அறுபட்டு போனது அது எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டீங்களே, அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போச்சு. நீங்க நல்லா இருக்கணும் தாயி. என்னங்கம்மா இத போய் பெருசா எடுத்துக்கிட்ட? நான் என்னோட டியூட்டியை தானே செஞ்சேன். சரிம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இன்னும் இல்லம்மா. கவலையே படாதீங்க, கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அந்த அம்மாவோட கருணையால உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகும். நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன கார்த்தி, கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. பாம் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றீங்க. பாம் ஸ்குவாட்க்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் மேம். அவங்க மதுரையிலேருந்து இங்கே வரதுக்கு லேட் ஆயிடுன்னு சொன்னாங்க. திருச்சியிலேருந்து வர வைக்க பார்க்குறேன்னு இன்ஸ்பெக்டர் சரவணன் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள பாம் வெடிச்சிட்டா என்ன பண்றது? இங்க நிறைய பேர் உயிர் சேதாரம் ஆயிடுமே. புரியுது மேம். அந்த வெடி கொடுத்தவர்கிட்ட விசாரிச்சு பார்த்தாச்சு, அவருக்கும் எதுவும் தெரியல. இப்ப நாம பண்ண வேண்டியதெல்லாம் இம்மீடியட்டா கோயில இருக்கிற ஜனங்களை வெளியே அனுப்பிட்டு நாம பாம்ப தேடணும். அப்பதான் பாம்ப கண்டுபிடிக்க முடியும். ஜனங்களை கோயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு பாம்ப தேடுறது ரொம்ப கஷ்டம், அது ரிஸ்க்கும் கூட. இல்ல மேம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் வெளியே அனுப்புனா அதை உடனே வெடிக்கிற மாதிரி பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்காங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது செஞ்சாகணுமே, இல்லனா பெரிய அசம்பாவிதமே நடந்துருமே. மேம், நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீங்களும் கொஞ்சம் தேடி பார்க்க முடியுமா மேம்? இந்த விஷயத்துல எங்களை விட உங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரியும். சரி கார்த்தி, நான் தேடி பார்க்கறேன். பாம்ப பத்தி ஏதாவது டீடைல் தெரியுமா? அது கிணறு வெட்டுறதுக்காக வெடி வாங்கினாங்கன்னு தான் சொன்னார் மேடம். அதை வித்தவருக்கு மற்றபடி வேற எதுவும் தெரியல. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க கோயிலுக்கு வர நேரமாகுமா? இல்ல, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சரி வாங்க. இந்த ஊருக்கு ஏதோ சாபக்கேடு மாதிரி நம்மளால இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தவே முடியலையே ஐயா. இப்போ என்ன பண்றது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அத்தை கிட்ட போய் நான் யாருன்னு சொல்லணும். என்ன, அம்மா கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்ல போறியா? ஆமா. வேண்டாம் ஐயா, உன் அத்தைக்காரிக்கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். நீ சொன்னா அவ இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தாம தடுத்துருவாயா. அது மட்டும் இல்ல, உன் மாமனை கையோட கூட்டிட்டு போயிடுவாயா. அப்புறம் இந்த கும்பாபிஷேகமும் நடக்காது.